பாரதியார் சொல்லுவார், எல்லாத்தையும் படிக்கிற ஆழ்ந்து அந்த கவி உளம் காண்கிறார்னா. கவியுடைய உள்ளம் என்னங்கிறது உனக்கு தெரியலையாடா. நான் ஒன்று சொல்லட்டுமா? எனக்கு திருக்குறள் ரொம்ப பிடிக்கும். திருக்குறள் வழியில் வாழணும்னு நினைக்கிறவன் நான். அதனால் என்ன செய்வேன்னா, எதா இருந்தாலும் திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு நினச்சி பார்த்து செய்கிற பழக்கம் எனக்கு உண்டு. நான் பள்ளிக்கூடத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த காலம், சைக்கிளில் போவேன். நான் அப்படி போய் அந்த தெரு முனையில் திரும்புகிறேன். யாரோ ஒரு ஆள் நின்றுக்கிட்டு, ஐயா வாங்கன்னா, தெரிஞ்ச ஆள் கூப்பிட்றாரு போல இருக்கு அப்படின்ட்டு போனால் தெரியல, எனக்கு யாருன்னு தெரியல. இங்கே வாங்கண்ணா போனேன். நீங்கள் தான் சண்முக வடிவேலான்னா. ஆமாண்ணே. அப்போனா கிட்ட வாங்கண்ணா. ஏதோ ரகசியம் சொல்ல போகிறாரு போல இருக்கு அப்படின்ட்டு கிட்ட போனேன். போன உடனே ஓங்கி பொலார்னு ஒன்று அரைஞ்சான், புட்டேர்னு கொடுத்தான். எனக்கு ஒன்றுமே புரியல. அவரை எனக்கு முந்தி புத்தி தெரியாது. கூப்பிட்டாரு, அடிக்கிறாரு, அரை விட்டார். கண்ணுகள்லாம் அப்படியே மின் மின்னு மின்னுங்குது. நான் அவர்கிட்ட ஒன்றுமே சொல்லலை. ஒரே ஒன்று கேட்டேன், இப்போ எதுக்கு அடித்தேன்னு கேட்டேன். இது கேட்கக்கூடாதுங்களா? அடித்தவனே ஏன்டா என்ன அடித்தேன்னு கேட்கக்கூடாதா? எதுக்குங்க என்ன அடிச்சிங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார் பதில், ஏதாவது கேட்டின்னா இன்னொரு அறை உழுவுன்னா. நான் பார்த்தேன், ஒன்று போதும், ஒன்று போகிறோம். இன்னும் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டேன். பாடம் நடத்த மனசு வருமா? இதே நினைப்பார், இதே நினைப்பா ஓடு. அவன் யார், எதுக்கு கூப்பிட்டான், ஏன் அடித்தான்? சரி அடிச்சிட்டான், இப்போ அவனை நம்ம என்ன பண்ணலாம்? இல்லை, அடுத்தது அதானே. அடித்தவனே நம்ம என்ன பண்ணலாம்? நம்மளே அவனை திருப்பி அடிக்கலாம். நம்மளால் முடியாது. அவனை அடிக்க நம்மளால் முடியாது. ஒரு ஆள் வச்சு அடிக்கலாம், செலவாகும். போலீஸில் சொல்லலாம், அதுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக செலவாகும். நான் என்னமோ சொல்கிறேன், நீங்கள் என்னமோ நினச்சி கை தட்டுறீங்க. நீங்கள் கை தட்டுற பொருளில் நான் சொல்லலை. செலவு ஆகும். இப்போ என்ன பண்ணலாம்? ஆமாம், திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாமே. திருவள்ளுவர் இதுக்கு என்ன சொல்கிறாரு பார்க்கலாம் அப்படின்ட்டு யோசனை பண்ணி பார்த்தேன். ஒன்று தான் சொல்கிறார், அருமையாக சொல்கிறார். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல். இதானுங்களே எல்லாருக்கும் தெரிஞ்ச திருக்குறள். நமக்கு ஒரு கெடுதல் ஒருத்தன் செஞ்சான்னா அவனை எப்படி தண்டிக்கலாம்? இன்னா செய்தாரை ஒருத்தல்ங்கிறார். ஒருத்தல்னா தண்டித்தல். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண, அவன் நாணி தலை குனியும்படியாக ஒரு நன்மையை செய்வதுதான். சரி, இப்போ நம்மளை அடித்தான், அவனுக்கு நாம் ஒரு நன்மை செஞ்சு அந்த ஆளை தலை குனிய வச்சுடலாண்டா அப்படின்னு நினச்சிக்கிட்டு, அதுதானே நமக்கு பர்மனெண்ட்டு தண்டனை. இப்போ அடித்தவனை திருப்பி ஒரு அடி அடிச்சிட்டோம்னா நமக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்கும். ஆனால் அவன் ஒன்றும் ஆக மாட்டான். அவன் மட்டும் மறுபடியும் கோபமாக போவான், மறுநாள் அடித்தாலும் அடிப்பான். ஏன்னா இப்போ இதை செஞ்சிங்கன்னா ஒருத்தாருக்கு ஒரு நாளே இன்பம், பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ்னா. நீ திரும்பி அடிச்சின்னா அந்த நேரம் உனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், அவ்வளோதான். ஆனால் நீ அவனுக்கு திரும்ப நன்மை செஞ்சு அவர் நானே நன்னயம் செய்துட்டின்னா அவன் உன்னை பார்க்குற போதெல்லாம் தலை குனிவான். ஆயுள் தண்டனை கொடுத்த மாதிரிடா. வாழ்நாள் பூரா உனக்கு அடிமை மாதிரி இருப்பான்.
உன்னை பார்க்குற போதெல்லாம் ஐயோ இவரை நாம் அடித்தோம், இவர் நமக்கு உதவி செஞ்சாரேன்னு நினைப்பான். அதனால் நம்ம என்ன செய்வோம், ஒரு நன்மை செய்வோம். எப்போது அந்த ஆளை பார்த்தோம்னா அவருக்கு ஒரு நன்மை செஞ்சு அந்த ஆளை தலை குனிய வச்சிடலாம் அப்படின்னுட்டு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் சாயந்தரம் போகும்போதே எனக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிருச்சு. சாயந்தரம் பள்ளிக்கூடம் முடிஞ்சு போகும்போதே என்னை அடித்தவனே வேற ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அடிக்கிறான்னா சார், என்ன அந்த ஆள் ஒரே அறை தான் அரைஞ்சான். ஆனால் அவனை அடிக்கிறான், குத்துறான், காலால் ஒட்டி உதைக்கிறான், இப்படியெல்லாம் பண்ணுறான். அவன் கிடந்து தவிக்கிறான். நான் போய் இப்போ நன்மை செய்வோம், திருவள்ளுவர் சொன்னபடி செய்வோம்ட்டுன்னு கிட்ட போய் ஏன் அந்த ஆளை அடிக்கிறேன்னு கேட்டேன். அதுக்கு அந்த அடிக்கிறவன் சொன்னான், இது எனக்கும் அவனுக்கும் உள்ள விஷயம், நீ போ அப்படின்னா. நடு ரோட்டில் ஒருத்தரை விட்டு அடித்தா நான் கேட்காம எப்படி போகிறது, எதுக்கு அடிக்கிற அப்படின்னு. போயா, அவனை பற்றி உனக்கு என்ன தெரியும்? ஏன் என்ன தெரியாது? அவரை போய் அடிக்கிற ஒருத்தரை போய் தெருவில் போட்டுட்டு அடிக்கிற அப்படின்னா எதுக்கு அடிக்கிற அப்படின்னு. இந்த மாதிரியா 10 ரூபா வாங்கினான், 4 வருஷம் ஆச்சு, கொடுக்க மாட்டேங்கிறான். கொடுக்க மாட்டேங்கிறான். ஐயா எப்போ கேளு, அப்புறம் தரேன் இப்புறம் தரேன் ஏதோ சொல்கிறான். நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முந்தி இவங்கிட்ட, ஏண்டா படுவாவி பயலே 4 வருஷம் ஆச்சு இன்னும் கொடுக்க மாட்டேங்கிறியடா 10 ரூபாயன்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமான்னா, என்ன சொன்னான், 4 வருஷம் பெரியதா, அதுக்கு முந்தி கொடுத்தவன்லாம் சும்மா இருக்கான், நீ அவசரப்படுற, 5 வருஷம் 6 வருஷம்லாம் சும்மா இருக்கான், நீ 4, அதுக்கெல்லாம் ஏன் பறக்கிற அப்படின்னு. இவனை உதைச்சா என்ன? யோ 10 ரூபாய்க்காக ஒருத்தனை இப்படி அடிக்கலாமா அப்படின்னு. யோ உனக்கு அப்படி ரோசமாக இருந்தால் அந்த 10 ரூபாய் எண்ணி குடியா அப்படின்னா. அது சரிதானே அவன் கேட்குறது. நான் பார்த்தேன், நன்னயம் செய்து விடல், டக்குன்னு ஒரு 10 ரூபாயை எடுத்து, இப்போ தான் நீ மனுஷன்ட்டு அவன் போயிட்டான். இப்போ அவன் என்ன செய்வான்னார் திருவள்ளுவர், தலை குனிஞ்சி வெக்கப்பட்டு நிற்பான்னு சொல்கிறார். நான் அவன் அந்த மாதிரி நிற்கிறத பார்த்து ரசிக்கலாம் அப்படின்ட்டு திரும்பி பார்க்குறேன். அவன் ஒருத்தங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான், இவர் இருக்கிறது தெரியாமல் ஊராங்கிட்டெல்லாம் கடன் வாங்கி அவனை அடிக்கிறான். இந்த ஆள்கிட்ட காலையில் ஒரு அரை கொடுத்தா சாயந்தரம் 10 ரூபா கொடுக்குறான். இனிமேல் பணம் வேணுன்னா இவரே வச்சுக்கலாங்கிறான். ஒரு 50 ரூபா வேணுன்னா ஒரு 5 அறையை கொடுத்தோம்னா சாயந்தரம் 50 ரூபா. எவ்வளவு வேணுமோ தகுந்த மாதிரி அறைய எண்ணி கொடுத்துருவேன். இப்போ 5 கொடுத்துருக்கேன், சாயந்தரம் வரும்போது கொண்டா அப்படின்னு. ஐயையோ, திருவள்ளுவர் சொன்னபடி நினச்சா சரி நடந்தோம்னா தினம் அடி வாங்கணும் போல இருக்க. அவனுக்கு எப்போல்லாம் பணம் வேண்டியதாக இருக்கோ அப்போல்லாம் நம்மளை வச்சுக்குவோம் போல இருக்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு வீட்டுக்கு போனேன். வருத்தமாக இருந்துச்சு. திருவள்ளுவரை திருக்குறளை எடுத்து படித்த போது அவர் இதுக்கு விடை சொல்கிறார். எனக்கு ஏற்பட்ட இந்த சந்தேகத்துக்கு அவர் விடை சொல்கிறார். அந்த குறள் அற்புதமான குறள். நன்று ஆற்றல் உள்ளும் தவறு உண்டு, அவரவர் பண்பறிந்து ஆற்றா கிடையாது. டேய், நான் சொன்னேன்னு எல்லா பயலுக்கும் நன்மையை செஞ்சுவிட்டு வாங்கிட்டு கிடக்காதடா திருவள்ளுவர் சொல்கிறார். நான் உன்னை நன்னயம் செய்து விடல்னு சொன்னால் எல்லா பயலுக்கும் செய்ய சொல்லலை. நன்று ஆற்றல் உள்ளும் தவறு உண்டு, நல்லது செய்கிறதுலேயும் ஒரு தப்பு இருக்குன்னார். அவர் பண்பு அறிந்து ஆற்றா கிடையாது. அவன் உனக்கு கெடுதல் செஞ்சிட்டாலும் திரும்ப நன்மை செஞ்சா அவன் மனம் திருந்தி இருப்பானான்னு பாரு, அவனுக்கு நன்மை செய். எல்லாருக்கும் நன்மை செஞ்சுட்டு வாங்கிட்டு கிடக்காதேங்குது. இதான் ஆழ்ந்து கிடக்கும் அவனுடைய கவி குலத்தை தெரிந்து கொள்வதுன்னார். அவர் என்ன நினைக்கிறாருங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா முழுக்க படித்தாதானே தெரியும். திருவள்ளுவர், நான் இன்னைக்கு காலையில் வரும்போது இந்த மகாராணி சில்க்ஸ்னு ஒன்று இருக்குது, அதில் பார்த்தா காலையில் கடை திறக்கும்போது ஒரு திருக்குறள் சொல்கிறார். ஒரு திருக்குறள் சொல்லி கடை திறக்கிறார். நான் எங்கேயுமே அப்படி பார்த்ததில்லை. நான் அவரை போய் பாராட்டிட்டு வந்தேன்.
ஐயா இந்த மாதிரி இல்லை அப்படின்னு. நான் முந்தியெல்லாம் காலையில் தான் மட்டும் சொல்லியிருந்தேன், இப்போ மாலையில் ஒரு தடவை சொல்கிறேன்னு சொன்னேன். திருக்குறளை சொல்லி அதுக்கு பொருள் சொல்லி இது செய்கிறது ஒரு நமக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குல்ல. நான் இந்த ஊரில் அதை பார்த்தேன். பரவாயில்ல, கரூர் இவ்வளவு நல்லா இருக்கிறதுக்கு காரணம் இப்படிப்பட்ட ஒருத்தர் 2 பேர் நல்லா இருக்கிறார். நம்ம சொல்கிறோங்கள என் தலையில் எழுதியிருக்கான், பிரம்மா எழுதி வச்சிருக்கான்னு சொல்லி சொல்கிறோம்ல. பிரம்மா எழுதியிருக்கானா? அப்படி தான் எழுதியிருக்கானா? சரி, அப்படியே எழுதியிருக்கான்னு வைங்க, அதுதான் வாழ்க்கையா? சார், எனக்கு கால் விளங்காது, இந்த கால் நொண்டி பிறக்கும் போதே அப்படின்னு வச்சுங்க. நம்மளை கடவுள் என்ன பண்ணியிருக்கிறான், படைச்சிருக்கான். கால் இல்லாதவனா நொண்டிக்கிட்டே கடைன்னு சொல்லி அனுப்பிட்டான். சும்மா கிடக்க வேண்டியது தான் அப்படின்னு கடந்துடலாமா, இல்லை அதை வச்சுக்கிட்டே எப்படி முன்னேறலாம்னு பார்க்கலாமா? திருவள்ளுவர் சொல்றார், பொறியின்மை யாருக்கும் பழி என்று. இல்லாமல் இருக்கலாம் ஐயா, ஒருத்தர் கண்ணே இல்லாமல் இருக்கலாம். நான் திருவாரூரில் ஒரு கல்லூரியில் பேச போனேன். பார்வை இல்லாதவர் தான் பிரின்சிபல். அங்கே எப்படி வந்தார்? எப்படி வந்தார்? கடவுள் அவரை ஒன்றும் தெரியாதவனை ஆக்கி அனுப்பிட்டாரு. அவர் அப்படி தான் போச்சு, செல்லாம் போச்சா போடான்னு உட்காந்துருந்தாருன்னா வீட்டில் எங்கேயோ உட்காந்து அழுதுகிட்டு இருப்பான் இல்லையா? இல்லையே, அதை மீறி முன்னேறணும்னு நினைக்கிறான். என்ன விதின்னா என்னங்க? ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆச்சு சார். கல்யாணம் ஆகி ஒரு 90 நாள் முடிஞ்சு போச்சு. ஒரு 60 நாள் ஒன்று முடிஞ்சது, 30 நாளும் முடிஞ்சு போச்சு. அது வரைக்கும் அவன் வேறு எதை பற்றியும் கவலைப்படல. 90 நாளும் ஓட்டிட்டான். 91வது நாள் காலையில் மனைவி டிஃபன் கொண்டு வந்து வைக்கிறா. இவன் பார்த்துட்டு கேட்டான், இன்னைக்கும் அதுதானான்னா. என்னன்னா ரவா உப்புமா வச்சுருக்கா. இந்த 90 நாளுமே ரவா உப்புமா தான், 91வது நாளும் ரவா உப்புமா தான். இன்றைக்கும் அதுதானான்னா அதுக்கு அவன் பொண்டாட்டி சொன்னான், என்னைக்கும் இதுதான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எனக்கு வேறு ஒன்றும் செய்ய தெரியாதுங்களே, எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு டிஃபன் இதுதான் அப்படின்னா. ஐயையோ, தெரியாதவளை போட்டு நம்ம என்ன பாடப்படுத்தக்கூடாதே, வா பெரிய ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போவோம், நிறைய பலகாரங்களை காட்டுவோம், காட்டி நல்லது தெரிஞ்சுக்கிட்டா எது எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சு செய்வா, நல்லாயிருக்கும், மாற்றிடலாம் இவளை அப்படின்னு நினச்சிக்கிட்டு போகிறான். போய் ஒரு பெரிய ஹோட்டலுக்குள்ளே போனான். அந்த ஹோட்டலுக்குள்ளே போனால், சார் ஐயா வாங்க, இந்த சாதாரண டீ கடைக்கெல்லாம் போனோம்னா சூடாக என்ன இருக்குதுன்னு கேட்டால் அது இருக்குது இது இருக்குதுன்னு ஏதாச்சும் சொல்லுவார். நாம் அதில் ஏதாச்சும் கேட்கலாம். பெரிய ஹோட்டலுக்கு போனால் அவரும் பேச மாட்டார், நம்மளும் பேச முடியாது. ஒரு சீட்டை எடுத்து அப்படி கொடுப்பார் கையில், அது மெனு கார்டும்பார். அதில் இருக்கும் வரிசையாக, அதை பார்த்து நம்ம சொல்லணும். அதில் எல்லாம் இங்கிலீஷில் இருக்கு. நம்ம ஆளுக்கு இங்கிலீஷ் தெரியாது. இங்கிலீஷ் தெரியாதது மட்டும் இல்லை, தனக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்கிறது பொண்டாட்டிக்கு தெரிஞ்சிடப்படாதுன்னு நினைக்கிறான். இப்படியே பார்த்தான், ஒன்றும் புரியல. ஓரத்தில் 1 2 3 இருக்குது, அதுதான் அவனுக்கு தெரியும். ஒரு 10 வரைக்கும் தான் தெரியும். அது பார்த்தான். சரி, இதை வச்சு ஒப்பேத்துவோம் அப்படின்ட்டு நம்பர் 8 கொண்டான்னா. அதில் 8ங்கிறது ரவா உப்புமா. அவன் கொண்டு வந்து வச்சான். இவன் பார்த்தான், ஐயையோ ரவா உப்புமாவை தெரியாதனமாக 8 சொல்லிட்டோமே அப்படின்ட்டு
இப்போ அவன் பொண்டாட்டி கேட்டால், நான் அதே செய்கிறேன்னு தானே இங்கே அழைச்சிட்டு வந்தீங்க, இங்கேயும் வந்து அதுக்கே ஆர்டர் பண்ணியிருக்கீங்களே, ஏன்னா ஆர்டராக பண்ணேன், நம்பர் சொன்னேன் அது வருது அப்படின்ட்டு. இல்லை இல்லை இங்கே எப்படி செய்கிறாங்கன்னு பாரு அப்படின்னு. சமாளிக்கணும்ல, வேறு என்ன பண்ணுறேன், இங்கெல்லாம் எப்படி செய்கிறாங்கன்னு பாருன்னா. சாப்பிட்டான். இப்போ அடுத்தபடி என்ன செய்யலாம், வேறு ஏதாவது மாற்றி சொல்லணும்ல. இளவு நம்பர் சொன்னோம்ல, 9 கொண்டா அப்படிங்கிறோம்னு வச்சுக்கோயேன், அவன் அரிசி உப்புமாவை கொண்டாந்து வச்சான்னா இப்போ என்னன்னு தெரிய மாட்டேங்குதே. ஒரு சனியை எய்த்தாப்புல என்னடா சாப்பிட்றான்னு பார்த்தான், அவன் ரவா உப்புமா சாப்பிட்றான். இவன் நேரம் அவனும் ரவா, அவனுக்கு அது பிடிக்கும் போல இருக்க கேட்டு வாங்கி சாப்பிட்றான். சரி இப்போ சாப்பிட்டோம், சாப்பிட்டு முடித்தவொடனே வேறு ஏதாவது மாற்றுவான்ல. அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்து அது சொல்லலான்னா அந்த பேரர் வந்தார். சார் நெக்ஸ்ட் அப்படின்னா. அந்த பயலுக்கு ரவா உப்புமா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. ரிப்பீட்டுன்னா மறுபடியும் அதையே கொண்டான். நம்ம பையன் என்ன நினச்சான், ரிப்பீட்னு ஒரு பலகாரம் இருக்குது போல இருக்கு அப்படின்னு நினச்சி இவனும் வந்து சார் நெக்ஸ்ட்டுன்னா ரிப்பீட் அப்படின்னா மறுபடியும் வந்து ரவா உப்புமா வந்து இதை தான் சொல்கிறான். ரவா உப்புமாவை இவன் விட்டுடலான்னு நினைக்கிறான், ரவா உப்புமா இவனை விட மாட்டேங்குது. அதுதான் என்ன சொல்கிறான், இதுதான் விதிங்கிறான். இதுக்கு பேர் தான் நீ விடலான்னு நினைப்ப, அது ஒன்று விடாது, இதாண்டா விதின்னா. ஆனால் அறிவுபூர்வமாக நினச்சி பார்த்து அதை மாற்றிக்க முடியும் இல்லையா. நான் சார் ஒன்று சொல்கிறேன், விதியை நான் எப்போ என் வாழ்க்கையிலேயே விதியை பயன்படுத்தி வெற்றிகரமாக சமாளித்தேன், அதை சொல்கிறேன் பாருங்கள். எங்கள் வீட்டில் ஒரு அதுக்கு வந்து 109 வயசு கிழவி ரொம்ப காலமாக இருந்துச்சு, முடியாமல் கிடந்துச்சு, அது இறந்து போச்சு. 109 வயசில் ஒரு கிழவி இறந்ததுன்னா வருத்தமாகவா இருக்கும்? ஏதோ முடிஞ்ச வரைக்கும் சரி அப்படின்ட்டு. ஏன்னா அது ரொம்ப நாளாக பாடாப்படுத்தியிருக்கு, படுத்திக்கிட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கஷ்டப்படுத்திருக்கு. அந்த அம்மாவும் அதுக்கும் கஷ்டம் தானே, அதுக்கும் விடுதலை நமக்கும் விடுதலை அப்படின்ட்டு அப்பாடான்னு இருக்கோம். எல்லோரும் முடிஞ்சிட்டு எல்லோரும் வந்தாங்க, எங்கள் சித்தப்பா பெரியப்பா அவன் இவன் எல்லாம் வந்து அதெல்லாம் வேலை முடிஞ்சுது. முடிஞ்ச உடனே எல்லோரும் சேர்ந்து உட்காந்து பேசுகிறோம். அவங்க லீவு போட்டு தானே வந்திருப்பாங்க, ஊருக்கு போகணுன்ட்டு பார்ப்பாங்கல்ல, கிளம்புறாங்க. அப்போ கிளம்பும்போது சொன்னாங்க, எல்லோரும் போயிடக்கூடாது, யாராவது ஒருத்தராவது வீட்டில் ஒரு ஆம்பளை இருக்கணும், இருந்து வர்றவங்களுக்கு வர்றதுக்கு 2 நாள் கழித்து சில பேர் வருவாங்க. வந்தாங்கன்னா சொல்ல, எனக்கே அந்த பாட்டிக்கும் எனக்கும் உள்ள உறவு முறை என்னான்னு தெரியாது. எங்கள் வீட்டில் இருக்குது. நான் எங்கள் அப்பாக்கிட்ட கேட்டேன், இந்த பாட்டி நான் எனக்கு என்ன வேணும் அப்படின்னு, எந்த உறவு முறையில் நம்ம வீட்டில் அது இருக்குது அப்படின்னு. நானும் பிறந்ததுலேருந்து பார்க்குறேன், அது படுத்தே இருக்குது, என்ன அப்படின்னா. எங்கள் அப்பா சொன்னார், எங்கள் சித்தப்பா இருந்தார்லடான்னார். இருந்திருப்பார். அவர் மாமியாவோடன்னார். நிறுத்துங்கன்ட்டு. கிளம்பி வேணா இருந்துட்டு போட்டோம், அதுக்காக நீ உறவு முறையெல்லாம் சொல்லி என்னை பாடாப்படுத்தாதப்பா அப்படின்னு. அந்த மாதிரி இருந்தது. அது போயிட்டு எல்லாம் வந்தவங்களாம் சொல்கிறான், நாங்களாம் போகிறோம் வரோம், நீ யாராவது ஒருத்தர் இருக்கணும்னா. யார் இருக்கிறதுனா எல்லோரும் சேர்த்து என்ன நீ இருப்பா அப்படின்னு சொல்லி சொன்னான். ஐயா நீங்கள்லாம் பெரியவங்க, நீங்கள்லாம் போகிறேங்கிறீங்க, என்னை வந்து இருக்க சொல்கிறீங்களே, ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. அது இல்லைடா, வர்றவங்களுக்கெல்லாம் ஒரே செய்தியை திருப்பி திருப்பி சொல்லணும், அது உனக்கு தான் சரியாக வரும்னு சொன்னேன். நான் என்ன அப்படி சொல்கிறவனான்னு கேட்டேன். எங்கள் சித்தப்பா இருந்தவர் சொன்னார், இல்லைடா 18 வருஷமாக ஒரே பாடத்தை நடத்திக்கிட்டு இருக்கீங்களே நீ பள்ளிக்கூடத்தில், அந்த புஸ்தகம் மாறவே இல்லை, 18 வருஷமாக நடத்திட்டு இருக்கேன், அதே திரும்ப திரும்ப நடத்திட்டு. அதுமாரி வர்றவங்களுக்கெல்லாம் அதே செய்தி திரும்ப திரும்ப சொல்லணும்னு போயிட்டாங்க. நான் எங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு வர்றவங்ககிட்டலாம் சொல்லணும்ல. சார் எங்கள் வீட்டிலேருந்து 4வது வீட்டில் ஒரு ஆள் இருக்கான் சார், செத்து போன அன்றைக்கே வரலாம்ல, வரல.
அவன் எங்கே போட்டான். 4 நாள் கழித்து துக்கம் கண்டுக்கிறதுக்காக வர்றார். ஆனால் வரும்போது என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த துண்டை எடுத்து வாயில் வச்சு பொத்திக்கிட்டு வர்றான். அப்படி பொத்திக்கிட்டு அப்படி வர்றான். தம்பின்னா வாங்கண்ணே உட்காருங்க. பாட்டி தான். அவன் சந்தேகத்திலே வர்றான், செத்தது பாட்டியா? அவன் ஒன்றும் தெரியாமலே வர்றான்னு வச்சுக்கலேன். தம்பி பாட்டி பாட்டி தான் உட்காருங்க. என்ன பண்ணுச்சு? 109 வயசில் ஒரு கிளவி சாகிறதுக்கு ஏதாவது பண்ணணுமா? அதுக்கு 109 வயசு ஆனதே ஒரு காரணம்தான். இவன் கேட்குறான் என்ன பண்ணுச்சின்னு கேட்குறான். அது கேட்கணுங்கிற முறைப்படி கேட்குறான் அவன், வேறு ஒன்றும் இல்லை. என்ன பண்ணுச்சின்னா நான் சும்மா ஏதாவது சொல்லணும்ல. இந்த பக்கம் அது பேசியே ரொம்ப காலமாச்சு. நான் சொல்கிறேன், இந்த பக்கம் வலிக்குதுன்னு சொன்னிச்சு. நம்ம டாக்டர்கிட்டலாம் கொண்டு காமிச்சோம், முல்லை இறந்து போச்சு அப்படின்னு. அதுக்கு வந்தவன் சொல்கிறான், நீங்கள் ஏன் அவர்கிட்ட காமிச்சிங்க அப்படின்னு. ஏன் நானே சும்மா சொல்கிறேன். அவன் அதுக்கு ஒரு கேள்வி கேட்குறான், ஏன் அவர்கிட்ட காமிச்சிங்க? அவர் என்ன டாக்டர்? அவர் யமனுக்கு ஏஜென்ட் மாதிரிலாம் வேலை செய்கிறாரு அப்படிங்கிற. நான் என்னமோ சொல்கிறேன், அதுவே விட மாட்டேங்கிறீடா அப்படின்னு நினச்சிக்கிட்டு, ஆமாம் நீங்கள் என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அடுத்தவன் வர்றவனுக்கு சொல்லலாம்ல, அதுக்காக என்ன செஞ்சுருக்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு. தஞ்சாவூருக்கு கொண்டு போயிருக்க வேண்டியது தானே. எதை 109 தஞ்சாவூருக்கு எடுத்துக்கிட்டு போய் அது வழியிலேயே போய் இங்கே போகிறதா அங்கே போகிறதான்னு நம்மளை பாடாப்படுத்தணுங்கிற ஆசையில் சொல்கிறான். அங்கே கொண்டு போயிருக்க வேண்டியதானேன்னா, சரி அடுத்த ஆளுக்கு நான் வச்சுக்கிறேன் நீங்கள் போங்க அப்படின்ட்டு அவன் போச்சுட்டான். அடுத்தபடி ஒருத்தன் இதேமாரி துண்டு. நான் அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேங்க, துக்கத்துக்கு வர்ற ஆட்கள் துண்டை வாயில் வச்சுக்கிட்டு வர்றாங்களே ஏன்னு தெரிஞ்சுது. அவன் துக்கமாக இருக்கிற மாதிரி சும்மா நடிக்கிறான். நம்மளுக்கே துக்கம் இல்லை, போனது நல்லதுன்னு நினைக்கிறோம். அதில் இவருக்கு என்ன துக்கம்? இவர் வீட்டுக்கு அந்தாண்ட உள்ளவர், அவர் வரும்போது வச்சுட்டு வர்றாருன்னா துக்கமாக இருக்கிற மாதிரி நடிக்கிறான். இடையிலேயே சிரிப்பு வந்தாலும் வரலாம், தெரியப்படாதுங்கிறதுக்காக தான் மறைச்சி வச்சுக்கிட்டு இப்படி அப்படிங்கிற விஷயத்த உண்மையை நான் அன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்த ஆள் வந்தான், தம்பி நான் உட்காருங்கண்ணே. பாட்டி தான் உட்காருங்க. என்ன பண்ணிச்சேன்னு நான் சொன்னேன், இங்கே வலிக்குதுன்னு சொன்னிச்சு, தஞ்சாவூர்லாம் கொண்டு காமிச்சாச்சுன்னு. தஞ்சாவூர் சொன்னதான், ஏன்னா மேற்கொண்டு அவனை பேச விடக்கூடாதுங்கிறதுக்காக தஞ்சாவூர்லாம் கொண்டு காமிச்சாச்சுன்னு. சார் வந்தவன் அதோட போகலாம்ல சார், ஒரு காப்பியை குடிச்சிட்டு அவன் பாட்டுக்கு போகலாம்ல. ஏன் தஞ்சாவூர் கலைச்சிட்டு போனீங்கிறான். என்னடா இது, தஞ்சாவூரை சொன்னால் விடுவான்னு பார்த்தா இவன் தஞ்சாவூருக்கும் ஒரு கேள்வி கேட்குறானே அப்படின்ட்டு, ஏங்க தஞ்சாவூர் கலைச்சிட்டு போனால் என்னன்னு. ஏன் தம்பி, தஞ்சாவூரில் வைத்தியமாக பண்ணுறான், வியாபாரமில் பண்ணுறான். இப்போ என்ன பண்ணலான்னு நீங்கள் சொல்கிறீங்க? என்ன கை வைத்தியமாக பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னா, சரி அடுத்த ஆளுக்கு கை வைத்தியம் வச்சுக்கலாம் போட அப்படின்னுட்டு அனுப்பி விட்டுட்டு பார்த்தேங்க. இப்போ என் மனசு கஷ்டமாக, எதை சொன்னாலும் கேள்வி கேட்குறான். இப்போ அவனுக்கு கேள்வி கேட்குறதெல்லாம் பார்த்தா எப்படி இருக்குது தெரியுமா? ஏதோ அந்த கிழவியை நான் கொண்டு விட்டது மாதிரியும், இவன் எல்லாம் நீதி விசாரணைக்கு வந்தவன் மாதிரி கேட்குறானே தவிர துக்க விசாரணைக்கு வந்தவன் மாதிரி தெரியல எனக்கு. என்ன அப்புறம் ஒருத்தன் வந்தான், தம்பி நான் உட்காருங்க. பாட்டி தான். என்ன பண்ணிச்சு? அடுத்து அதானே கேட்பான், என்ன பண்ணிச்சுன்னா ஒன்றும் பண்ணலைன்னு. அவனுக்கு அதுக்கு மேலே பேசுறதுக்கு என்ன? நான் ஏதாவது சொன்னால் தானே அவன் கேட்கலாம். நான் தான் ஒன்றும் பண்ணலைன்னா, ஐயா என்னடா இவன் இந்தமாரி ஏடா கூடமாக பேசுகிறானேன்ட்டு. அப்புறம் அவனா விதி முடிஞ்சு போச்சுங்க, விடுங்க. அது சார் தான்ட்டு போயிட்டான் சார். இப்போது இந்த விதிங்கிறது எதுக்கு சௌரியமாக இருக்குன்னா, காரணம் சொல்ல முடியாமல் ஒன்று நடந்துட்டுன்னு வைங்க, அதுக்கு இதை போட்டோம்னு வைங்க, அவனும் அடங்கிடுவான்.
இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.